நான் உன்னைய கூப்பிட்டேன், நீ வேணா கூப்பிடு அண்ணாவ. இந்த ரமேஷ் எல்லாரும் தான் கூப்பிட்டேன் வந்துட்டான். நான் போன்ல. எல்லாரும் தான் கூப்பிடுவேன் நான். சரி, இப்போ வந்துட்டு உமா, பேசிக்கா நீ மீட்டிங்லாம் மிஸ் பண்ணதுனால we are having sections செப்பரேட்டா மை ஸ்கூல் லைஃப், அதுக்கப்புறம் மை காலேஜ் லைஃப்னு ஒன்னொன்னா ஸ்டெப் ஜாப் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு we are in the காலேஜ் லைஃப் ஸ்டேட்டஸ். நான் பிரீஃபா ஸ்கூல் லைஃப்ல இருந்து நான் பேசிடுறேன். ஸ்கூல் லைஃப்ல இருந்து பேசிட்டியா ஃபுல்லா அப் டு தி காலேஜ் ஆமா லைஃப்? ஆமா ஆமா. சரி, ஓகே. ரொம்பலாம் இல்ல கவர் பண்றதுக்கு. ஐ ஜஸ்ட் டாக் ஃப்ரம் மை ஸ்கூல். ஓகே. ஸ்கூல்ல நீ கூட சொன்ன மாதிரி இருக்கு, ஸ்கூல் கூட அழுதுட்டே இருப்பேன், உன் டீச்சர் கூட டீச்சர் டேபிள் உட்காந்து சாந்தி அதெல்லாம் சொல்லிட்டியா நீ? அது பட் தென் ஐ கவர் த ஹை ஸ்கூல் அண்ட் தென் அது ஐ அது அந்த கெட் டு சாந்தி டீச்சர் காலேஜ். சொல்றதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஸோ நீ ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் ஹை ஸ்கூல் ஹை ஸ்கூல்ல இருந்து ஆரம்பி. நீ வேணா இப்போ ஹை ஸ்கூல்ல போன ஞாபகம் இல்லை. சின்ன ஒரு பேக். ஓகே ஓகே, ஐம் ஸ்டார்டிங். as you all know, எங்க அப்பாவுக்கு transferable job இல்லையா? ஸோ மை ஸ்கூல் எல்லாமே வந்து நான் சீரியஸா எடுத்தது கிடையாது. ஸ்கூலு குவார்டர்லி ஒரு ஸ்கூல்ல பரீட்சை எழுதுனேன்னா ஹாஃப் இயர்லி வில் பி இன் another school. So my 12 years of schooling, I have studied in 11 schools. ஸோ நான் சீரியஸாக எடுத்ததே கிடையாது. ஜாலியாக தான் இருந்தது. படிக்கலை. ஏன்னா லாஸ்ட் பெஞ்சில் உட்காருவேன், ஹைட்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு பின்னாடி தள்ளிடுவாங்க. லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு என்ன கவனிச்சேன் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாது. 11 ஸ்கூல்ஸா? ஆமா, 12 years. அது அப்புறமா குரூப்ல வந்து எல்லா ஸ்கூல் நேம் தெரியுதான்னு பார்க்கலாம். ஸ்கூல் நேம் எல்லாத்தையும் கொஞ்சம் கஷ்டம். அம்மா இருந்திருந்தாங்கன்னா புடிச்சிருப்பேன் எந்த ஊர்ல எப்போ இருந்தோன்னு. அப்ப நம்ப முடியாது. நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீ போனா அவங்க கதை விட்டாங்கன்னா வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. நான் ரெக்கார்ட் பண்ணதால ஊருங்க வேணா தெரியும் எனக்கு. கும்பகோணம், வேலூர் இப்ப சொல்லாத. நீ லிஸ்ட்ல அனுப்பு, எனக்கு 11 ஸ்கூல் பேரையும் அனுப்பு, என்ன ஊருன்னு அனுப்பு. ஓகே. ஸோ 9th வந்தப்போ அப்போதான் அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சு. ஸோ அப்பா வந்து 10th மார்க் எடுக்கலைன்னா, இல்லைனாலும் மார்க் எடுத்தாலும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு ஒரு பயம் வந்து 10th தான் ஐ டுக் ஸ்டடீஸ்னா என்ன அப்படின்னு சீரியஸாக எடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணேன். கோ ஹெட்னா. இல்ல ஒரு சின்னது சொல்லிடுறேன். அண்ணா பேசுனதுக்கு சொல்லிடுறேன் நானு. அண்ணா எங்க ரச்சனா காணோம்? ராஜண்ணா காணோம். அண்ணா நீங்க சொன்னதுக்கு ஒன்று சொல்லிடுறேன். 12 schools in 11 ஊருன்றது வந்து 13 schools 13 yearsன்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் ஷீ ரீட்ரேஸ்ட் 1 year. அதாவது 5th ஃபெயில் ஆயிட்டு, இல்ல 6th ஃபெயில் ஆயிட்டு 6th சேர்க்காம திருப்பி 5th இருந்து வந்தா. அண்ட் வித் தட் ஐ கேன் டெல் அக்கா நீ மியூட்ல இருக்க. அந்த ஊர்ல ஆனுவல் எக்ஸாமே எழுதாம செங்கல்பட்டு போயாச்சு, சென்னை வந்தாச்சு. சென்னையில அந்த ஸ்கூல்ல சேர்த்தலாம். அவங்க என்னமோ டெஸ்ட் எல்லாம் வச்சு பார்த்துட்டு ஆஹா ஓஹோ இங்க ஹிந்தி இருக்காக்கும், இங்க வந்து ஸ்டாண்டர்ட் நிறைய அப்பாவுக்கு வந்து வந்துருச்சு. எவ்வளவுக்கு தான் சேர்ப்பீங்க? 5th சேர்த்துக்கிறோம். சரி போ 5th சேருங்க அப்படின்ட்டு. அதனால 1 year போச்சு. So my 12 schools 11 schools படிச்சிருக்கேன். ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். 9th அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போ பயம் வந்தது. அப்போதான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். 10th ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன். அப்போவும் வந்து இன்ஜினியரிங் எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கிறதுக்கு பேசிகிட்டு இருக்கும் போது பாபனா இஸ் நாட் ஹியர், வெதர் ஹீ ரிமெம்பர்ஸ் ஆர் நாட், பட் ஹீ வாஸ் த ஒன் ஹூ அட்வைஸ் மீ டு டேக் 3rd group. காமர்ஸ் எடுத்துட்டு நீ பிகாம் படிச்சேன்னா யோர் லைன் கேன் கோ இன் டிஃப்ரெண்ட் வே. உங்கள் அப்பா உன்னை கண்டிப்பாக இன்ஜினியரிங்க்கு சேர்க்க மாட்டார், டாக்டரு அவுட் ஆஃப் த கொஸ்டின்னு. ஸோ டேக் காமர்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லி காமர்ஸ் குரூப்பு. 11th எங்கே படித்தேன்? மெட்ராஸில் பிரசிடென்சி ஸ்கூலில் தான் 10th கம்ப்ளீட் பண்ணேன். 11th அங்கே தான் படித்தேன். 11th 12th ஜாயினிங் 12th ஸ்டார்டிங்கில் ஜூலை மாதத்தில் திரும்ப டிரான்ஸ்ஃபர் அப்பாவுக்கு.
got transferred to Salem. சேலத்தில் சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி, சென்ட் ஜோசப் கான்வென்ட் பிரசிடென்சி ஸ்கூலு. ஆஸ் யூ ஆல் நோ, இட் இஸ் அ கவர்மெண்ட் ஸ்கூலு. பாவடை தாவாணி, பாதி நாள் கிளாஸ் ரூமில் பெஞ்ச் இருக்காது, டேபிள்ஸ் இருக்காது, மீட்டிங்க்குன்ட்டு போயிடும். நாங்கள்லாம் மரத்தடியில் தான் உட்காந்துருப்போம், பாதி நேரம் பேசிட்டு தான் இருப்போம். மற்ற எல்லா இடத்துலையும் எப்படி இருந்ததுன்னா 11th வந்து தே ஸ்டார்ட் டேக்கிங் த 12th போர்ஷன்ஸு. இது வந்து நான் வந்து 11th ஃபுல்லாக முடிச்சுட்டு 12th ஜூன் மாதமோ ஜூலை மாதமோ அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் டு சேலம். சேலத்தில் சென்ட் ஜோசப் கான்வென்ட்டு. ஸ்கர்ட்டு டக்கின் பண்ணி எல்லாம் போகணும். அங்கேயும் இதே தான். அங்கே சிஸ்டரு 12th சேர்க்க மாட்டோம், 11th தான் திரும்ப படிக்கணும்னா அது முடியாது, வேற என்ன பண்ணணும் அப்படின்னப்போ ஹாஃப் இயர்லிக்குள்ளே ஷி ஹேஸ் டு ஷோ அஸ் ஷி கேன் கேட்ச் அப். அங்கெல்லாம் முடிச்சிட்டாங்க 11th போர்ஷனும். 11thலேயே முடிச்சு 12th போர்ஷன் தே ஹேட் ஃபினிஷ்ட் இட் இன் 11th இட் செல்ஃப். So right from August or something, they were already only giving revision test தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. So half yearly-kulla, if she passes in all the subject, I will let her sit in 12th. இல்லைன்னா we won't allow her to write the public exam. எங்கள் ஸ்கூலில் வந்து நாங்கள் இது வரைக்கும் சென்டம் எடுத்துட்டு இருக்கிறோம், ஸோ we won't allow her to write அப்படின்ட்டாங்க. விழுந்து விழுந்து படித்தேன், முட்டியெல்லாம் தேஞ்சு போச்சு. படின்னு படித்து பாஸ் பண்ணேன் 11th. ஐ மீன் பை ஹாஃப் இயர்லி ஐ காட் த்ரூ எவ்ரி திங். அங்கேயும் வந்து காமர்ஸ் குரூப் தானே. ஸ்கூலில் எங்கள் கிளாஸில் வந்து விவர் 25 or 30 ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப கம்மி தான் இருந்தோம் அங்கே அந்த கிளாஸில். பாட்டம்லேருந்து 5th பொசிஷனில் ஐ பாஸ்ட், பட் இட் வாஸ் இன் ஃபர்ஸ்ட் கிளாஸ். I don't remember exactly, 73% or something எடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன். ஓகேவா, இது ஸ்கூலோட முடிஞ்சிருச்சு. காலேஜ் சேர்றதுக்கு அப்பா அப்போ சேலத்தில் இருந்தாங்க. ஹி வாண்டட் டு புட் மீ இன் சாரதா காலேஜ். அப்போ நாங்கள் ஷட்டில் காக் விளையாடுவோம் ஒரு 4 வீடு தள்ளி. அங்கே இருந்து ஒரு அங்கிள் இருந்தார். அவர் வந்துட்டு டு யூ நோ அபவுட் சாரதா காலேஜ் அப்படின்னு சொல்லி என்னை பேசி பயம் கிளி பிடிச்சி விட்டாரு. மார்னிங் 4 o'clock எந்திரிக்கணும், சாரதா காலேஜ் இஸ் எ ஹிந்து இதுன்னு சொல்லிட்டு என்னது திருவாசகம் அது இதெல்லாம் படிக்கிறதுக்கு காலையிலேருந்தே எழுப்பி விட்டுருவாங்க. அண்ட் தேர் ஆர் நோ செப்பரேட் ரூம்ஸு, எல்லாமே டார்மெட்ரி டைப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வாஸ் பென்ட் ஆன் புட்டிங் மீ இன் சாரதா காலேஜ். சாரதா காலேஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்படி பார்த்துட்டு இருக்கும் போது நிர்மலா காலேஜ், ஸ்டெல்லா மேரிஸ் மெட்ராஸில், தென் ஒன் மோர் ஏதோ ஒரு காலேஜ். நான் அப்ளிகேஷன் போட்டு அப்ளிகேஷன் எல்லாம் வந்துருச்சு. ஸ்டெல்லா மேரிஸில் கிடைச்சிது, நிர்மலா காலேஜில் கிடைச்சிது. போய் பேசணும், அப்பா முடியாதுன்ட்டாரு. அப்போ தான் ஷட்டில் காக் வரவங்கள ஒரு மிஸ் இருந்தாங்க. She was from Nirmala College. She had been a lecturer. குழந்தை பிறந்த பிறகு she had taken some time off. இதெல்லாம் வந்து it just happened. அவங்க she wanted to use me as a vehicle to go back and talk to the Nirmala College principal to get into Nirmala College as a lecturer. அவங்க பொண்ணு இப்போ பெருசாகிடுச்சு. And she came and talked to அப்பா. She said, கோயம்புத்தூர் நிர்மலா காலேஜ் எனக்கு தெரியும், நான் பண்ணியிருக்கேன், நான் அங்கே லெக்சரராக இருந்திருக்கேன், இட்ஸ் அ வெரி குட் காலேஜ், நான் உத்தரவாதம் தரேனாக்கும், நான் அங்கேயே எனக்கு வேலை கிடைச்சிருமாக்கும், ஐ கேன் டேக் லுக் ஆஃப்டர் ஹர், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி நான் ஒரே வீட்டில் சாப்பிடாம இது பண்ணாமல் ஒரே பிடிவாதம். அப்பா சாரதா காலேஜில் ஆக்சுவலி ஐ திங்க் பணம்லாம் கட்டிட்டாரு. எதுக்கும் போய் பார்க்கலாம், அதுவும் ஹாஸ்டலில் வேற சேரணுன்னா சான்ஸே இல்லை. எங்கள் அப்பா வந்து சான்ஸே இல்லை அப்படின்னு. அப்புறம் இவங்க வந்து கேட்டதுனால எங்கள் அப்பா போய் பாருங்க அப்படின்ட்டாரு.
அவங்க கூட தான் நான் வந்தேன். ஆக்சுவலாக நிர்மலா காலேஜுக்கு அவங்க கூட தான் வந்தேன். அவங்க பிரின்சிபால் கிட்ட பேசினாங்க, காலேஜ் இதெல்லாம் சொல்லி, ஹாஸ்டல் எல்லாம் சொல்லி கிடைச்சிருச்சு சீட்டு. தென் வி கேம் பேக். எப்படியோ அம்மா பேசி அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி ஹி அக்ரீட். அண்ட் தென் ஹி கேம். அப்பா அம்மா நான் எல்லாரும் வந்தோம். ரூம் எல்லாம் பார்த்தாங்க. வெரி செக்யூர்டு. இது ரூம்ஸ் எதுவுமே வந்து ஃபுல் ரூம்ஸ் கிடையாது. 3/4 வால்ஸோட தான் அந்த ரூம்ஸு. அந்த ஹோல் ஹாஸ்டல்லையுமே வந்து கட்டிலோட கொசுவலை ஸ்டாண்ட் இருந்ததெல்லாம் என்னோடது தான். அதெல்லாம் அப்பா வெண்ட் ஆல் அவுட் அண்ட் காட் தட். அது இட்ஸ் செப்பரேட் டாபிக். அப்படிதான் ஐ காட் இன் டு காலேஜ். காலேஜில் புரியல, அது ரூம்ல வந்து வால் கிடையாது ஃபுல்லா? ஃபுல் வால்ஸ் கிடையாதுண்ணா. நோ பிரைவசி. முக்கா வால்ஸ் தான் இருக்கும். ஸோ இங்க இந்த வால், இந்த ரூம்ல இருந்து அடுத்த ரூமுக்கு ஜம்ப் பண்ணி போகலாம். ஒரே ஒரு ரூம் தான் ஃபுல் வால்ஸோட இருந்தது. அதுல கவிதாவும் அவங்க சிஸ்டரும் இருந்தாங்க. கோயம்புத்தூர்லயா அது? ஆமா, இது கோயம்புத்தூர் நிர்மலா காலேஜ். ஓகே. அது என்ன ஹாஸ்டல் அப்புறம்? ரூமே தனியா ரூம் இல்லாம என்னத்துக்கு தடுப்பு வேற? சித்தி லேடிஸ் காலேஜ் தான் வந்து லேடிஸ் ஹாஸ்டல் தான். யாரும் வெளியில உள்ள விட மாட்டாங்க. The thing mainly for thing is இந்த பசங்க உள்ள போய் லாக் பண்ணிட்டு ஏதோ பண்ணிடுவாங்க அது இதுன்றதுனாலதான் இட் வாஸ் டன். அப்போ அந்த ஒரு பீரியட்ல அந்த மாதிரி இருந்துச்சு. ஏதோ சூசைட் பண்ணிட்டாங்க, கையை எடுத்துக்கிட்டாங்கலாம் இருந்துச்சுன்னா, டோரை லாக் பண்ணிட்டாங்கன்னா போறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே முக்கா வால். அது ஒரு பீரியட்ல எல்லாமே ஒரு நார்மா இருந்துச்சு. லேடிஸ் பார்க்க முடியாது, பட் ஏன்னா தே கேன் ஜம்ப். இப்ப ஏதோ ஒரு பொண்ணு வந்து இந்த பொண்ணு உள்ள லாக் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொன்னா டக்குன்னு பக்கத்து ரூம்ல போய் அங்கிருந்து ஜம்ப் பண்ணி உள்ள போயிடலாம். அதெல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜென்ஸ் ஹாஸ்டல்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபேன் எல்லாம் இருக்கும், அந்த காலத்து ஃபேன் எல்லாம். அந்த ஃபேன் வந்து யூ ஷுட் பி பட் அகேன்ஸ்ட் தி சீலிங். there should not be any gap between the ceiling and the fan. அந்த ராட் இருக்க கூடாது. ஏன்னா அந்த ராட்ல தான் ஈஸியா யூ கேன் டேக் இது. அதனால என்ன பண்ணுவாங்க, எட்டாவது மாதிரி ஃபேனோட அந்த சீலிங்கோட பட் பண்ணி வச்சிருவாங்க. இதெல்லாம் ஒரு நார்ம்ஸ் அன்னைக்கு நடந்தது. அதை சீரியஸா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இட் ஃபிசில்ட் அவுட். அந்த காலத்துல தனி ரூம் கான்செப்ட்லாம் கிடையாது. ஹாஸ்டல்னா ஒரு பெரிய ஹால் இருக்கும், அதுல 30 பேர் இருப்பாங்க. வெளியில வந்து டார்மெட்ரி மாதிரி தான் இருக்கும். இந்த தனி ரூம்லாம் லேட்டர் வந்தது. ஸோ திஸ் வாஸ் இன் பிட்வீன். தனி ரூமும் கிடையாது, டார்மெட்ரியும் கிடையாது. இட் இஸ் பெட்டர் ஃபார்ம் ஆஃப் அ டார்மெட்ரி. தட்ஸ் ஆல் இட் வாஸ். அண்ட் பாத்ரூம் எல்லாம் அட்டாச் எல்லாம் கிடையாது. பாத்ரூம்க்கு இது ஒரு 3 ஹால்வே இருந்துச்சுன்னா 4வது ஹால்வேல பாத்ரூம்ஸ் டாய்லெட்ஸ் இருக்கும். போகணும் நைட்டு. ஒருத்தி தலையை விரிச்சு போட்டு அங்கே உட்காந்துருப்பா. ஐயோ பேய் இருக்குடின்னு ஓடி வந்துடுவாங்க. நைட்ல டமால் டிமின்ட்டு சத்தம் எல்லாம் கேட்கும். ஸோ தட் வாஸ் ஃபன் ஹாஸ்டல் லைஃபு. காலேஜில் ஸ்டார்டட் ஆகஸ்ட்ல அந்த மாதிரி. ஸ்கூல்லே வந்து ஐ ஸ்டார்டட் கோயிங் ஃபார் பேஸ்கெட் பால் அண்ட் த்ரோ பால். அப்பா விட மாட்டேன்ட்டாரு ஆஸ் யூஷுவல். வலியம்மால்ல தான் வந்து லாங் ஜம்ப்ல ஐ காட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு. ஹை ஜம்ப் முடியாது, லாங் ஜம்ப்ல ஐ ஒன் இது ஸ்போர்ட்ஸில். அண்ட் ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் த்ரோ பாலு. பிரசிடென்சி ஸ்கூலில் ஐ வாஸ் செலக்டடு. அப்போ ஆஸ் யூஷுவல் லேட்டாக இருந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐ ஹேட் டு லீவ் இட் அண்ட் கோ. காலேஜில் காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. என்சிசி இருந்தது. என்சிசியில் ஏர்விங்னு ஒன்று இருந்தது. ஸோ தி கேம் அண்ட் ஸ்போக் டு அவர் காலேஜில் வந்து இந்த 3 விங் இருக்குது. நேவி கிடையாது நம்ம ஊரில், பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் சி வாட்டர் பாடி கிடையாது. அதனால் ஏர்விங் அண்ட் நார்மல் இது இருக்குது, ஆர்மி கோர் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் அப்போல்லாம் வந்து எக்ஸாம் எழுதணும், ரிட்டன் எக்ஸாம் எழுதி தென் வி ஹாவ் டு கோ ஃபார் இன்டர்வியூ அண்ட் தென் ஒன்லி தே செலக்டட். அதனால நான் வீட்டில் எதுவுமே சொல்லலை. எத்தனை பேர் கிருஷ்ணமால் காலேஜ் அப்போ அங்கே இருந்தது. அவனாஷிலிங்கம் இருந்தது. எங்கள் சுதாவும் இல்லை, அவனாஷிலிங்கம் இருந்தது. தென் நிர்மலா காலேஜ்லேருந்து அத்தனை கேர்ள்ஸ்
ஒரு பட்டாளமே we were there. I mean, more than like 200, 300 people would have gone. இதெல்லாம் எழுதிட்டு வந்தாச்சு. even forgot about it. But then principal கூப்பிட்டு எங்க காலேஜ்ல இருந்து 3 பேர், நானு, நமிதா, ரஞ்சினி were selected. Selected, I mean, pass the exam. Revati kuda எழுதுனா. She didn't, or she even passed the exam and she came for the interview. எங்க கூட இன்டர்வியூக்கு வந்திருந்தாங்க. எங்க காலேஜ்ல இருந்து நிறைய பேர், ஐ மீன் ஒரு 10 பேர் ஏதோ பாஸ் பண்ணியிருந்தோம். But went for the interview, we 3 got selected. Revati is also one among my hostel mates, close friends. She was not even selected, and I was selected. Namita was selected. Ranjini was selected. Namita was in the same group as me, BCom. Ranjini is from literature. இப்பதான் சூடு பிடிக்குது கதை. அப்பாவுக்கு வந்து நான் ஏர்விங்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதுனா, அப்பா வந்து No. நோ No, no. நோன்னு சொல்லிட்டாரு. என்கிட்ட சொல்லிட்டு அது பத்தாதுன்னு சொல்லிட்டு மாமா தான் வாஸ் மை லோக்கல் கார்டியன், ராஜா மாமா வாஸ் மை லோக்கல் கார்டியன் சொல்லி சாந்திய வந்து had to go and tell the principal she should not join அப்படின்னு. நான் அதுக்குள்ள I was very upset and I started crying. And அப்பெல்லாம் வந்து எப்படின்னா தமிழ்ல தான் லெட்டர்ஸ் வரும் எங்க வீட்டுக்கு முக்காவாசி. ஐ மீன் எல்லாருமே எழுதுறது வந்து தமிழ்ல தான் வரும். அம்மா ஹேஸ் டு ரீட் இட் அண்ட் டிரான்ஸ்லேட் டு அப்பா. தமிழ்ல அந்த கடிதம் வந்துச்சுன்னா தமிழ்ல படிப்பாங்க. அப்பாவுக்கு படிக்க தான் தெரியாதே தவிர he'll understand, right? அதனால அம்மா வந்து படிப்பாங்க. எனக்கு அம்மாவுக்கு தர்ம சங்கடமா ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு தனியா இங்கிலீஷ்ல ஒரு லெட்டரு, அம்மாவுக்கு தனியா அதே தமிழ்ல போட்டு ஒரு லெட்டரு, மை ஃபீலிங்ஸ், ஹவ் இட் வில் பி ஹர்ட். நான் சும்மா தான் ரூம்ல வேற வால்லாம் இருந்தா கூட தூக்கி போட்டுக்கலாம், அதுவும் இல்ல. என்ன பண்றது தெரியல. ரொம்ப அந்த டைம்ல ஏதோ உருக்கமா எழுதி 2 பேருக்குமே அட் அ டைம் போஸ்ட் பண்ணி, ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் அம்மா டு பி காட் இன் த மிடில் பை ரீடிங் மை லெட்டர் டு அப்பா. ஏன்னா அம்மாவுக்கு தான் திட்டு விழுன்னு தெரியும். ஸோ அப்பாவுக்கு இங்கிலீஷ்ல எழுதி அப்பா ஆஃபீஸ்க்கு போட்டேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ ரோட் இட் டு ஹிஸ் ஆஃபீஸ். ஸோ அன்னைக்கு வந்து அம்மாவுக்கும் கிடைச்சிருக்கு, அப்பாவுக்கும் அந்த லெட்டர் கிடைச்சிருக்கு. அம்மா மூஞ்சி இப்படி இருந்திருக்கு, அப்பா மூஞ்சியும் வேற மாதிரி இருந்திருக்கு. அப்பா வந்திருக்காரு, என்னங்க அப்படின்னு, உன் பொண்ணு பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அம்மாவும் ஸ்போக். அண்ட் ஐ திங்க் ஐ காட் அ கால், காலேஜுக்கு சேர்ந்து தொலை அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதுல சாந்தி வந்து பிரின்சிபல் கிட்ட பேசி ஷீ இஸ் காட் நோன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்பா ஹேட் டு சைன் த இது ஃபார்ம். ஏர்விங் இல்லையா, ரிஸ்கி அப்படின்றதுனால அப்பா ஹேஸ் டு சைன் இட். என்கிட்ட ஓகேன்னு சொல்லிட்டதும் நான் திரும்ப பிரின்சிபல் கிட்ட போய் எங்க அப்பா சைன் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுக்குறேன். இதுல நடுவுல யாரு மாட்டிக்கிட்டாங்க, ராஜா மாமா. They were angry for some time. கொஞ்சம் நாளைக்கு ரொம்ப கோவமா இருந்தாங்க. நான் போய் சாந்தி போய் வேண்டான்னு சொன்ன பிறகு நீங்க ஓகே சொன்னீங்க, அது என்கிட்ட சொல்லல, என்னவோ சம்திங் லைக் தட். அது கொஞ்சம் கோவமா இருந்தது. ஸோ அதாச்சா, அந்த எபிசோட் முடிஞ்சது. அண்ட் ஐ ஜாயின்ட் ஏர்விங். இதுல என்சிசி மூலமா ஒரு தடவை வந்து ஸ்கீட் ஷூட்டிங் தெரியுமா, இந்த கிளேல பிஜன் ஒன்னு கால்ல அமுத்துவாங்க, மேல பறக்கும், யூ ஹேவ் டு ஷூட் இட். லைவ் பிஜன் இல்லைன்னா கிளே பிஜன். ஸ்கீட் ஷூட்டிங்னு வாங்க. அப்போ ஸ்கீட், SKEET, ஸ்கீட் ஷூட்டிங்னு வாங்க. ஸோ நாங்க என்சிசி மூலமா, அது ஏர்விங் இல்லை, என்சிசி மூலமா அது முன்ன கூப்பிட்டுட்டு போயிருந்தது. இது நம்ம தாத்தா இது வாட் கன் இஸ் தட், ஏர் கன் மாதிரி. நாட் அத்தனை ஷாட்ஸ் வராது. .22 ரைஃபிள், .22 ரைஃபிள் இருந்தது. அதான் என்சிசி கதா, நார்மலா என்சிசி கதா. .22 ரைஃபிள்.
அதுல I did very well and they wanted to send me to RD அது அந்த வருஷம் முடியல, ஃபர்ஸ்ட் இயரே அது. ஃபர்ஸ்ட் இயர்ல தான் இது வந்து செகண்ட் இயர்ல ஸ்கீட் ஷூட்டிங்கு. அது டபுள் போர் கன்னு தெரியுமா? பெரிய புல்லட் இருக்குமே, இந்த சினிமால எல்லாம் காட்டினாங்கன்னா தெரியும். பெரிய புல்லட்டு 2 இதுலயும் போட்டு வரும், 2 தடவை அடிக்கணும். ரஞ்சினிய பார்த்துருக்கீங்களா? இவ லதா பார்த்திருக்கா? லதா எங்க காண போயிட்டா? லதா, do you remember Ranjini? Yeah, I remember. She shot it and she fell down back and the back இதுல அவ்வளோ வந்து நல்லா பிடிச்சோம் அவள. அத நான் ஷூட் பண்ணி ஷோல்டர் வலி, செம வலி. 3 ரவுண்ட் ஏதோ கொடுத்தாங்க, அடிக்கலாம் முடியல. ஸ்கீட் ஷூட்டிங்ல .22 ரைஃபிள்ல ஐ வாஸ் குட். இதுல அடிக்க முடியல, வந்தாச்சு. கை வலி. எங்க சுடு தண்ணி பக்கெட் எடுத்துட்டு நான் குளிக்க போகணும், சுடு தண்ணி இந்த பக்கெட்டை தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எங்க ஹாஸ்டல் வார்டனோ இல்ல பிரின்சிபலோ somebody has contacted அப்பா and said like அவளுக்கு கையில ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா சொல்ல முடியுமா? டபுள் போர் கண்ணை வச்சு சுட்டேன் நான் என்சிசிலன்னு. சான்ஸே இல்லை. ஏதோ இந்த பக்கெட்டை தூக்கிட்டு போனேன். அப்பெல்லாம் சுடு தண்ணி, அதுவும் ஹாஸ்டல்ல நான் மட்டும்தான் சுடு தண்ணி. மற்றவங்க எல்லாம் பச்சை தண்ணியில தான் குளிச்சுட்டு வந்தது, நான் மட்டும்தான் சுடு தண்ணி. ஸ்பெஷல் பெர்மிஷனு ஒரு பக்கெட்ல முக்காதான் தருவாங்க, நான் தான் 2 பக்கெட்டு. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா காசு. அப்புறம் அப்பா கிட்ட பக்கெட்டு தூக்கிட்டு நடக்கும் போது பக்கெட் நழுவிடுச்சு, அது இதுன்னு சொல்லி அது மேனேஜ் பண்ணி தென் third yearல again we were selected for RD parade, which was taking place in Delhi. Republic Day parade டெல்லியில. அப்ப வந்து எதுக்கோ நாங்க கோயம்புத்தூர் வந்திருந்தோம். விஜய் மாமா கிட்ட பேசி அப்பா கிட்ட பேசுங்க, ரெக்கமெண்டேஷன் த்ரூ விஜய் மாமா. அப்பா கிட்ட பேசி பர்மிஷன் வாங்கி கொடுங்க மாமா, நான் இது ஐயோ எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இப்போ பேசுறேன் அப்பப்போ பார்ப்பேன், நான் சமைச்சிக்க வெயிட் பார்க்குறேன் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நாங்கள் ஊர்ல ஏறி கார்ல ஏறி உட்கார்றோம். ஒரு மூஞ்ச பார்த்துட்டே இருக்கிறேன், பேசவே இல்லை அவரு. சரின்னு வந்தாச்சு, விடலை. நமிதா போனா, ரேவதி போனா எங்க காலேஜ்ல இருந்து. ஐ couldn't go. அதே சமயம் இது வந்தது, பேரா ஜம்ப். பேராசூட்ல இருந்து they'll give training 3 time and then வெளியில ஃப்ளைட் எடுத்துட்டு போயிட்டு they'll jump once. அதுக்கும் ஐ never got permission. அப்புறம் என்ன, காலேஜ்ல we went trekking from மேட்டுப்பாளையத்துல இருந்து till ஊட்டி by walk. எக்ஸாம்ஸ் வருது, படிச்சுக்கிட்டே நான், நமிதா, ரஞ்சினி. இது வந்து ஏர்விங்கோடது சைடில். ஸோ ரேவதி வாஸ் நாட் தேர். ரேவதி ஜாயின்ட் இந்த ஆர்மி சைடு, நாங்கள் 3 பேர் தான் ஏர்விங்கு. ஸோ வி ஹேட் வாக் ஃப்ரம் மேட்டுப்பாளையம் அப் டு ஊட்டி. I think it took 3-4 days, something like that. எக்ஸாம் வந்து அப்புறம் எழுதணும். காலேஜில் ஐ யூஸ் டு பி இன் ஆல் டான்ஸஸ், காலேஜ் ஃபங்க்ஷனு. அப்போ ஃபெப்ரவரி ஃபேண்டசின்னு இருக்கும், சாந்தி இல்லை, ஃபெப்ரவரி ஃபேண்டசின்னு இருக்கும். ஆல் காலேஜஸ் இன் கோயம்புத்தூர் வில் டேக் பார்ட். ஒவ்வொரு காலேஜ் வில் ஹோஸ்ட் இட் அண்ட் எங்கள் காலேஜ் ஒருத்தர் ஹோஸ்ட் பண்ணுச்சு. ஸோ ஐ வாஸ் இன்வால்வ் இன். காலேஜ்ல முடிச்சேன். காலேஜ் பாஸ் பண்ணே இல்லையா? அது சொல்லவே இல்லையா? காலேஜ் பாஸ் பண்ணா பைலட் சொல்லு. ஃப்ளையிங் கிளைடர் அது தெரியும். அதெல்லாம் தெரியும். காலேஜ் எக்ஸாம் சொல்றேன் நான், அது பாஸ் பண்ணிட்டேன். அது சொல்றேன். I had arrears na. I had 3 papers என்னவோ இருந்தது arrears. அதுவும் என்னது ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்ன்ற பேப்பர்ல அரியர் இருந்தது.
எப்போ அது அப்புறம் 2 தடவை எழுதி பாஸ் பண்ணேன். 3 தடவை மனோஜ் பிறந்த பிறகு போய் எழுதி பாஸ் பண்ணேன் நான். அதே மாதிரி இந்த கும்பல யாராவது இருக்காங்க டிகிரி வாங்காம டிகிரி வச்சு போட்டோ எடுத்திருக்காங்க. நான் தான் அது. அப்போ அந்த சமயத்துல வந்து இது இன்னொருத்தங்க யாரும் கை கிடையாது. தூக்குறாங்களா? இன்னொருத்தங்க கை தூக்குறாங்களா? இன்னொருத்தங்க யாரோ? வேற யாரு? சங்கரா? சங்கரா. வேற யாரு தூக்குனது? வசந்த் சித்தி. பெரியமாவா? இல்ல அம்மாலாம் டிகிரி வாங்க யாருமே டிகிரி வாங்கல. ஆனா டிகிரி வாங்குன மாதிரி ஸ்டுடியோ போய் போட்டோ எடுத்தது நானு. அதான் இல்ல அப்போ வசந்த் சித்தி கூட எடுத்தாங்க. இல்ல ஓ, இல்ல நான் எடுக்கல. நான் டான்ஸ் ட்ரெஸ் போட்டு டான்ஸ் மாதிரி போட்டோ எடுத்தேனே தவிர டிகிரி எல்லாம் வாங்குற மாதிரி போட்டோ எடுக்கல. ஓ டிகிரி எடுத்தது ஒண்ணு உமா மட்டும். ஆக்சுவலா நான் எடுத்தேன். அண்ணா டிகிரி வாங்கிட்டு அண்ணா நான் எடுத்த போது நானும் முடிச்சுட்டேன் காலேஜ் அவ்வளவுதான்ட்டு ஒரு பேப்பரை சுத்தி வச்சுட்டு நான் எடுத்தேன் டிகிரின்னு. ஓகே ஓகே. அது வந்து கடலூர்ல போயிட்டு ஐ வென்ட் ஃபார் எக்ஸாம். சும்மா படிச்சனோ இல்லையோ ஐ வென்ட் ஃபார் எக்ஸாம். இதுல தான் மனோஜ் பிறந்த பிறகுதான் போய் சீரியஸா போய் எழுதி ஐ பாஸ்ட் இட். என்ன பேப்பர் கூட மறந்து போச்சு. இது ஃப்ளைட்ல எல்லாம் இது கிளைடிங்க முடிச்சுட்டு 3rd இயர்ல பவர் ஃப்ளையிங் செஸ்னால பறந்தது 20 ஹவர்ஸ்ல சோலோ எடுத்தது. ஆஃப்டர் 20 years ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன். நெக்ஸ்ட் இயரே நாங்க வந்த பிறகு within a couple of years another girl got within 17 hours so 18 hours she got it. But நான் வாங்கும் போது 20 ஹவர்ஸ்ல சோலோ பண்ணது. I was in 20 years nobody has done it அப்படின்னு. மெட்ராஸ்ல if my father had said okay I would have got scholarship to go for pilot school. அது அப்படியே புஷ்ன்னு போயிடுச்சு. கல்யாணம் ஆன பிறகு எங்க அப்பா சொல்லிட்டு இருந்தாரு, உமாவை கேட்டாங்க நான் தான் அனுப்பல அப்படின்னுட்டு. போங்கப்பா அப்படின்னு. அது ஒரு இது. தென் வாட், நான் முக்காவாசி கிளைடிங்க்கு போனோம்னா வி ஹவ் டு வாக் ஃப்ரம் எங்க காலேஜ் எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியாது, ஃப்ரம் மை காலேஜ் அப் டு லக்ஷ்மி மில் வரைக்கும் நடக்கணும். தட் இஸ் லைக் அபவுட் 2 miles. லக்ஷ்மி மில்ஸ்லேருந்து வில் கோ டு பீலமேடு. அப்போதான் அங்கே ஃப்ளைட்டு இது ஸ்கூல் அங்கே தான் இருந்தது. பீலமேடு போயிட்டு உள்ளுக்குள்ளார அகைன் ஒரு 1 மைலுக்கு நடக்கணும். ஓடணும். we have to catch hold of the wings of the glider when it comes down. ஓடி will be so active. வந்து ரூம் பின்னாடி வெளியில லாக் பண்ணிட்டு போக சொல்லிடுவோம். நாங்க ரூம்ல படுத்து தூங்கிடுவோம். சாப்பிட்டுட்டு வந்து முக்கால்வாசி அதுவும் ஃபர்ஸ்ட் இயர்லலாம் காலேஜ் போய் அட்டென்ட் பண்ணியிருந்தேன்னா ப்ராபப்ளி a month in 12 monthsல ஒரு மந்த் காலேஜுக்கு போய் உட்கார்ந்துருந்தேன்னா பெருசு. அப்ப சிதம்பா சொன்ன சரியா போச்சு. சிதம்பா சொன்னாங்க இது மாதிரிலாம் போனா படிக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி படிக்க வராம போயிடுச்சு. அதான் படிக்கவே வைக்க மாட்டேன், கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்றது கடைசியில படிச்சேன்ல. அட்லீஸ்ட் ஐ டிட் வாட் ஐ லவ் டு டூ. ஓகே, குட் ஷேரிங். I think that's it. Thank you. இன்னைக்கு என்ன 8:30 ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா. ஆமா உமாக்கா அது எனக்கு தெரியாது. நான் அனுப்பிச்ச மிஸ் கால் கொடுத்தேன். மிஸ் கால் நான் பார்க்கல, நான் தூரத்தை வச்சிருந்தேன். முதல்ல உட்காந்து மெசேஜ் நானும் படிக்க மாட்டேன், அது வேற விஷயம். அதனால the main thing is I don't remember anybody in any school except who will sit to my right, who will sit to my left. அது காலேஜில் வந்து அந்த 3 years when I was in college தான் இப்போ வரைக்கும் 6 ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க. we are in touch with them and everything. ஸ்கூல்லெல்லாம் வந்து if I know the name that's like huge. இந்த பெஞ்சில் எல்லாம் யார் உட்காந்துருக்காங்கன்னு கூட தெரியாது, ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுமே. தெரிஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகி 6th standardல
அண்ணா நகர் வள்ளியம்மாள்ல தான் க்ளோஸ் ஆகி ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சது. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆனப்போ இட் ஜஸ்ட் ப்ரோக் மை ஹார்ட். அதுலேருந்து எந்த ஸ்கூலுக்கு போனாலும் யார் ரைட்டில் இருக்காங்க யார் லெஃப்டில் இருக்காங்க, ஹலோ ஹலோ அவங்க பேர் மட்டும்தான் தெரியும். I was also there in the shooting team for our LIC, NCC. NCC. NCC, I went for several trips and I got selected. I narrowly missed going to Republic Day. So that is because speed shooting ஒன்று இருக்கும். எனக்கு my right eye is lazy eye. அதனால I have to do it in the left and loading is to the right. So I have to load it and then take it and see it in the left. Okay. Left. Not possible to do this thing. அதில் எனக்கு பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருச்சு. Actually, .22 ரைஃபிளுக்கு they showed me as an example the posture எல்லாம் படுத்துட்டு இதுல வச்சு தான் பண்ணணும். They showed me as an example for everybody. Look at her posture. அவ எப்படி படுத்திருக்கா பாருங்க, அவளோட எய்ம் பாருங்க அப்படின்னு. I actually enjoyed that. அந்த ஆடி இதில் ஃபஸ்ட் இயர்ன்றதுனால ஐ வாஸ் நாட் ஸோ மச் இன்ட்ரெஸ்டட் இன் ஆடி. அதுவும் டெல்லிக்கு போகணும் அப்படின்றதுனால நான் விட்டுட்டேன். நான் தேர்ட் இயரில் ஐ ரியலி வாண்டட் டு கோ. அப்பா நோன்ட்டார். தாவர்ஸ் காலேஜ்னு ஒரு காலேஜ்ல டுட்டோரியல் காலேஜ் இன்ஸ்டிடியூட், பேரு தாவர்ஸ் காலேஜ், எல்ஐசிக்கு பின்னால. அதுல வந்து செக்ரட்டரியல் கோர்ஸ் பண்ணா. அந்த கோர்ஸ்ல ஷபரி காலேஜ், ஷபரி காலேஜ், தாவர் காலேஜ். இந்த தாவர்ஸ் காலேஜ் தான் சபரினா ஆச்சு. அது வந்து அந்த காலேஜ்லயும் வந்து ஷீ பிகேம் தி போஸ்டர் கேர்ள். ப்ராஸ்பெக்டஸ்ல அந்த இதுல எல்லாம் இவதான் படம் போட்டிருப்பாங்க. ஓ நைஸ். ஆமாமா, டென்டல் இதெல்லாம் வருவாங்க, எல்லாத்துக்கும் தான் பல்ல காட்டுவா. ஓ குட் குட். ப்ரோஷர்ல எல்லாம் பேர் தான் போட்டு படம் போட்டு காட்டுற மாதிரி இல்ல. குட். அது சித்தப்பாக்கு தெரியுமா? தெரியும். பெரிய கா விட்டார். அது அப்பெல்லாம் டிவோர்ஸ் முடிச்சிட்டு பையனோட வந்தது. அது பெரிய கதை. அதெல்லாம் நீங்க எல்லாம் லைஃப்க்கு வரும்போது சொல்றேன். இது காலேஜ் வரைக்கும். It was a good time. ஈவினிங்ல எல்லாம் காலேஜ்ல இருந்து ஹாஸ்டல்ல இருந்து எல்லாம் வெளியில உட்காந்துட்டு இந்த ஆர்மி சாங்ஸ் எல்லாம் பாடிட்டு, எங்க குரூப்ல நாங்க 8 பேரு மொத்தம் இருந்தோம். இப்ப 7 பேரு. We are all still in touch. நிர்மலா காலேஜ் குரூப்னு சொல்லிட்டு நாங்க டே ஸ்காலர்ஸ்லயும் 2-3 பேரும் சேர்த்திருக்கோம். அதுல சசிரேகான்னு சொல்லிட்டு சாந்தியோட ஃப்ரெண்டு, ஷீ இஸ் தேர். எல்லாருமே வந்து இதுல என்ன பியூட்டினா, எங்க காலேஜ்ல இப்ப இருக்கிற இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஏற்கனவே அவங்க +1 +2 படிச்சது ஒன்னா படிச்சிருக்காங்க. யாரையுமே தெரியாம போய் அந்த குரூப்ல இருந்தது நான் ஒருத்தி தான். கான்வென்ட் இது இல்லாம எந்த பேக்ரவுண்டு, கோயம்புத்தூர் இது எங்க எந்த இதுவும் இல்லாம போய் அவங்களோட ஜாயின் பண்ணது நானு. ஒவ்வொருத்தரும் இப்பயும் பாத்தீங்கன்னா they'll all be joined, either family knows அவங்க